தனுசு ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு சூரியன் கன்ஜங்ஷன்ல குரு பார்வையில் இருக்கிறனால நிறைய பேருக்கு பெரிய ஆஃபர் வரும். நிறைய பேருக்கு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஆஃபர் வரும். நமக்கே தெரியாது இதெல்லாம் நடக்குமான்னு, ஆனால் இதெல்லாம் நடக்கும். குரு பார்வையில் வர உட்காந்துருக்குல்ல, அதனால நிறைய பேருக்கு நல்ல உறவுகள் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும். நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நேரம். சொத்துக்கள் விற்க முடியல, இப்போ வித்தரலாம். அதனால பெரிய பணம் வரும். ஜெய் ஸ்ரீராம் ஒன்று எடுத்துங்க, இல்லை ஓம் நம சிவாயா, முருகனுக்கு அரோகர், எது வேணா எடுத்துங்க. ஒரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா 100 தடவை அதோட பழக்கம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசினியர்கள். ஸோ இந்த தனுஷ்க்கு சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன சார்? அசாத்தியமான வலிமைகள் தான் அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்கும். பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் மாற போறாங்க. ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு சூரியன் கன்ஜங்ஷன்ல குரு பார்வையில் இருக்கிறனால நிறைய பேருக்கு பெரிய ஆஃபர் வரும். நிறைய பேருக்கு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஆஃபர் வரும். அது கரெக்டாக மார்ச்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னீங்கன்னா போதும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறது, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி ஆகிறது, அந்த சுமூகமான உறவுகள் மேம்படுறது, புதுசாக வண்டி வாங்குறது, நிறைய பேர் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறது. நமக்கே தெரியாது இதெல்லாம் நடக்குமான்னு, ஆனால் இதெல்லாம் நடக்கும். குரு பார்வையில் வர உட்காந்துருக்குல்ல, அதனால நிறைய பேருக்கு நல்ல உறவுகள் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும். நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நேரம். சொத்துக்கள் விற்க முடியல, இப்போ வித்தரலாம். அதனால பெரிய பணம் வரும். நிறைய பேருக்கு காசோலைகள் மூலியமா RTGS, NEFT, ஜிபே இதன் மூலியமா பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வரும். சின்னதெல்லாம் கிடையாது. ஏதாவது பெரிய லோனுக்கு போய் கேட்டிருந்தாங்க, ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷனிங் கேட்டிருக்காங்கன்னா இப்போ முடிஞ்சிடும். தீசி சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டாக்டரேட் மாதிரி தீசிஸ்லாம் கிடைக்கும், ஃபெல்லோஷிப் கிடைக்கும். ஒரு காலேஜுக்காக வெயிட் பண்ணுறேன், ஹார்வர்டில் ஆக்ஸ்போர்டில் ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்த 3 மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும். சீட்டெல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். தனுசு ராசி நண்பர்களுக்கு அசாத்தியமாக இருக்குமா, எதையுமே கரெக்டாக பார்த்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. யாரையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அப்போதான் உங்களால் ஜெயிக்க முடியும். அந்த மனசை இப்போ கட்டமைக்கக்கூடிய பிராப்தம் தனுசுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பர். ஆனால் என்ன விஷயம் பார்த்துக்கணும், கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். தம்பியோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமனாருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டை கட்டலாம். தனுசுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்லலாம் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விஷயம் பண்ண அந்த டைம்ல தாராளமா ஒர்க் அவுட். சாத்திய நன்மைகள் நடக்கும்போது சூப்பர் சார் சூப்பர். இப்போ 10 மடங்கு உயர்த்தி கொடுக்குமா. ராகுனா 10x. இப்போ நம்ம சொல்றோம்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்குன்னு. இது அதனால தான் ராகு ரொம்ப அருமையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிறதுலே இவ்வளோ ஜாதகங்கள் பார்த்து அதில் ராகுனால ஒருத்தர் மேலே வர்றாரு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஒரே ஒரு டைலாக் மட்டும் நீங்க பாருங்களேன், ஒரு முறை சொன்னா 100 தடவை சொன்னாங்க. அது என்னன்னா ராகுவுடைய தன்மை. ஒரு தடவை நீ சொன்னீங்கன்னா 100 தடவை சொன்னாரு. ஒரு தடவை ஜபம் பண்ணா 100 தடவை அந்த புண்ணியம். அதெல்லாம் மெயினாக சூரிய கிரகணத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் கரெக்டாக 3:57 ஆரம்பிக்குது, 17ஆம் தேதி நைட்டு 7:36 வரைக்கும் இருக்கு. அந்த டைம்ல ஒரு தடவை நீங்க ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துக்கங்க. க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம் எடுத்துங்க. இல்லைன்னா உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா அப்படின்னு ஒன்று, இல்லைன்னா ஜெய் ஸ்ரீராம் ஒன்று எடுத்துங்க, இல்லை ஓம் நம சிவாயா, முருகனுக்கு அரோகர், எது வேணா எடுத்துங்க. ஓகே, நீங்க ஒரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா 100 தடவை அதோட பலன். அதுதான் அதோடைய தன்மை. ராகு கிரஸ்த அப்படின்னு சொல்லுவோம். ராகு கிரஸ்த கிரகணமா இருக்கும்போது, சூரிய கிரகணமா இருக்கும்போது உங்களுடைய பலன்கள் 10 மடங்கு உயரும். 100 டைம்ஸ் வேலை செய்யும். அதனால உங்களுடைய முயற்சி 1 டைம் இருந்ததுன்னா 100 டைம்ஸ் நடக்கும். இந்த இடத்துல நம்ம ஐயோ இது என்ன சரியா இல்லையே, நம்ம இன்ஃபீரியட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. சூரியன் ராகுனா நம்மளால முடியும், எஸ் பாசிபிள் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு தெரியுமா. சூப்பர் சார். இந்த டைம்ல தனுஷ் ராசி இந்த விஷயத்த மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல கால் வச்சிடக்கூடாது? புதுசா யாராவது அறிமுகராங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆன்லைன்ல ஏதாவது நமக்கு கிடைக்குது பெருசா ஆசை கட்டுறாங்கன்னா கவனமா இருக்கணும். முன்னாடியே பணம் கொடுக்க சொன்னா நோன்னு சொல்லணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அட்வான்ஸ்ல நீங்க வேணா வாங்கலாம், ஆனா நீங்க அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அதுதான் பார்த்துக்கணும். மற்றபடி நல்லா இருக்கு. இவங்க இந்த டைம்ல வழிபடக்கூடிய கடவுள் சார். ஸோ மெயினா வீட்டு இடதுபுறம் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம். அங்க போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். வில்வ தலைகள்ல கொடுத்து சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் உங்க பேர்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா. நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டா ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் இயங்குது. ஆனா நீங்க இதுக்கு முன்னதாவே உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள்.
சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது. அதுக்குள்ளே ஃபுல்லாக எங்கல் ஃபேன் அந்த ஷேடோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கருப்பாக அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேலே அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமாக மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அவர் போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு சாயா கிரகத்தில் மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்தில் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்போ நடக்க போகிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியாவில் தெரியாது, ஆனால் அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டதான் ஐ திங்க் யூஆர் ரெஃபரிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாதம் சாலிடாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம், இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனுடைய வீட்டிலே கன்ஜங்ஷன் இருக்குது. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகிறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேலே நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேலே கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக இந்த கிரகம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவாக பார்லிமெண்ட்ரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களாக இருக்கலாம், கண்டங்களாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏர்போர்ட்டில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினாக அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா மெயினாக. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லையும் பிரதிபலிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிசிலி இதில் மென்ஷன் பண்ணிப்போம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். சிசிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த 3 மாதம் தான் பெருசாக பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.